திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலை போற்றி, காவாய் கனத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சிவபெருமானை தூது அனுப்பிக்கிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு ஒரு வேதியர் குல மாதிரி போய் பறவையாருக்கு திருவாரூருக்கு வந்த உடனே பறவையார் நாச்சியாரை பார்க்கணுன்னுட்டு ஆசைப்பட்டு போய் அவங்களுக்கு நிறையா நல்ல வாசனை திரவியங்கள், செண்டு, நம்ம சொல்லப்போனால் செண்டு, இந்த மாதிரி நிறையா பொருட்களெல்லாம் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு மனைவியை பார்க்க போனோம் அப்படின்னுட்டு. இங்கே இப்போ போனாக்கி அவங்க ஒவ்வொருத்தரையாக அனுப்பி விடுவாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, அங்கே தான் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சத்தம் போட்டு விட்ருவாங்க. சரி, சிவபெருமான்கிட்ட சொன்னோடனே சிவபெருமான் தூது போவார். நான் ராத்திரி போல் போவார், ஒரு பூசாரி மாதிரி. அதனால என்ன நைட்டில் இப்போ பூசாரி மாதிரி நிற்கிறேன்னு, இல்லை பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி இவங்களை பார்க்க ஆசைப்படுதாரு, அதுக்காக தான் நீங்கள் அவங்கள எப்படியாவது சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லிக்க வந்தேன் அப்படிம்பாங்க. இருந்தாலும் இனிமேலாம் இந்த மாதிரி தூது சொல்கிற வேலையெல்லாம் அங்கே யாரும் வரக்கூடாது, அங்கே நான் இருக்கும்போதே இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அங்கே இருக்கட்டுங்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு சொல்லிடுவார். சொன்னோடனே இவருக்கு ரொம்ப மனசுக்கு பரவாயில்ல, நம்ம போய் சொல்லும் அப்படின்ட்டு அங்கே சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது, இல்லை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அவள் என்னை சேர்த்துக்கிடலைன்னாக்கி நான் அப்போ இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் என்ன மாற்றிக்கிடுவேன், தற்கொலை பண்ணிடுவேன்னுட்டு பயமுறுத்துவார் சிவபெருமான்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் போகிறேன் அப்படின்னுட்டு சிவபெருமான் அவங்க சிவபெருமான் தாங்கிற மாதிரி இது காட்டுற மாதிரியே போவாங்க. அந்த ரூபத்திலே போவாங்க, சாமி ரூபத்திலே போவாங்க. போன உடனே அதனால இவங்க கேட்பாங்க, நீ வாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படி சுந்தரரை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க, அவர் உங்கள் நினைவில் ரொம்ப கஷ்டப்படுதார் அப்படின்ட்டு இவர் சொல்லிடுவார். அதனால் வந்திருக்க சிவபெருமானே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுதாங்க அப்படின்னுட்டு அவங்கள மாற்றிக்கிட்டு சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப ஆசையாக போய் பார்த்துட்டு அவரை கொண்டு வந்திருக்க பொருள்லாம் கொண்டு கொடுத்த உடனே இவங்களும் 2 பேரும் ஆற தழுவி 2 பேரும் நல்லபடியாக இல்லற வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே இவருக்குள்ள இந்த இவர் இப்போ நம்ம இவர் கதையில் கலிகாம நம்மருக்கு ரொம்ப இதெல்லாம் தெரியுது. கலிகம்ப நாயனார் சிவன் பக்தர்னாக்கி அவ்வளோ வெறி பிடிச்ச பக்தர். அப்போ இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படியெல்லாம் சாமியை வேலை வாங்குதாத, அவர் எவ்வளோ பெரிய ஆள், உலகத்துக்கெல்லாம் படியிழக்க ஆளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு சங்கிலிய நாச்சியார், பறவை நாச்சியாருக்கு அதுலேயும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னுட்டு ஒரு சிற்றரசர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா. அங்கே இல்லை, மழையெல்லாம் போயிடுச்சு அவங்களால கொடுக்க முடியலன்ன உடனே அங்கே போய் நெல்லெல்லாம் கொடுத்து அதை அள்ளி கொண்டு வைக்கிறதுக்கு பூதங்கணங்களையும் கொடுத்து, இப்படியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இவர்கிட்ட அதை செஞ்சுதான் இதை செஞ்சுதான் மனுஷர்கிட்ட வேலை வாங்குற மாதிரி சிவபெருமான்கிட்ட வேலை வாங்குதாரு அப்படின்ட்டு கலிகம்ப நாயனாருக்கு அவ்வளோ கோவம் வரும் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே. இவர் மட்டும் இப்போ கையில் கிடச்சாக்கி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு இவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அது ஒரு நாள் இவருக்கு தெரியுது, தெரிய வருது, இப்படி கலிகம்ப நாயனார் உங்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கார் அப்படின்னுட்டு. அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லும்போது எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை சாமியாக வணங்குதவங்களும் இருக்காங்க. அவருக்கு இந்த மாதிரி தங்கம் கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி பொற்காசுகளெல்லாம் குளத்தில் தேடி இப்படி எல்லாரும் இவ்வளவு இதெல்லாம் செய்கிறாங்க. சிவபெருமானை இப்படி நேரில் பார்க்குறாங்களே அப்படின்னுட்டு எல்லாருக்கும் இவர் மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது. ஆனால் இவருக்கு மட்டும் கோபமாக வருது. எதுன்ட்டாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு, என்ன அவர் ஒரு இது மாதிரி இவர் வேலைக்கார மாதிரி வேலை வாங்குதாரு அப்படின்னுட்டு வந்த உடனே ஒரு நாள் இவருக்கு தெரிய வந்த உடனே அந்தால சிவபெருமான்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். எல்லாருக்கும் நான் பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ட்டு நினச்சேக்கே இப்படி என்ன வெறுக்கிற ஆளும் இருக்காங்களா அப்படின்னுட்டு.
வெறுக்கிற ஆளும் இருக்காங்க அப்படின்ன உடனே இவருக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு கேட்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்லுவார், சரி நான் வந்து அவரை உன்னை புரிய வைக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்லி இவர்கிட்ட சொல்லிடுவார். அப்போது அவருக்கு என்ன பண்ணுவார், இருந்தாலும் வைத்த வலி சூழநோயை கொடுத்துருவார். அது ரொம்ப அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினோன்னே என்னடா நல்லா தானே இருந்தோம் திடீர்னு இப்படி ஆகிட்டே அப்படின்னுட்டு இவர் ரொம்ப மனம் ஒன்று வந்து கேட்டுட்ருக்கும்போது சிவபெருமான் கனவுல சொல்லுவார், சுந்தரமூர்த்தி வந்து உனக்கு சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி வந்து சரி பண்ணுவாங்கன்னு சொன்னோடனே இவருக்கு என்ன தோணும், அவர் கையால் நம்ம சரியாகிறத விட நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னுட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உரைவாள் எடுத்து வயிற்றில் கீறிக்கிட்டு அதோட வயிற்று வலியும் தொலைஞ்சிது, இதோட நம்மளும் போனோம் இவர்கிட்ட ஒன்றும் நம்ம இது பண்ணண்டாம் அப்படின்னுட்டு வயிற்றை கீறிக்கிட்டு இறந்து போயிடுவார். ரத்த வெள்ளமாக கிடப்பார். அதனால் இதை பார்த்த உடனே அவர் மனைவியும் இனிமேல் இவர் இல்லாத உலகத்தில் நம்மளும் இருக்கண்டாம் அப்படின்னுட்டு வயிற்ற கீரைக்கு போவான். அதுக்கு முந்தி அவங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கத்து தெருவில் வந்துகிட்ருக்காரு, நம்மளை வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்பாங்க. அதனால் சரி அப்போ அவரை வரவழைச்சு அவர் வந்த பிறகு நம்ம முடிவை மாற்றிக்கிடலாம் அப்படின்னுட்டு பொண்ணு வீட்டை கும்ப மரியாதையோட நல்ல மாவில தோரணை எல்லாம் போட்டு கும்ப மரியாதையெல்லாம் பண்ணி அவரை வீட்டில் வச்சு நல்லா இது பண்ணுறாங்க. பண்ணின உடனே இவருக்கு ரொம்ப எனக்கு கலிகம்பரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிகம்பர் வந்து தூங்குதார் அப்படிம்பாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கணுன்ன உடனே இல்லை தூங்குதாங்கன்ன உடனே அதில் இவங்க நடந்தது சொல்லுவாங்க. நைட்டில் அப்புறம் அப்படி வயிற்று வலியோடு இருந்தது இப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் வருவார் அப்படின்ட்டு சொல்லுவார், சுந்தரர் வருவார் அப்படின்ன உடனே இவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதை வாழை எடுத்து வெட்டிக்கிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஐயோகோ இது எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம், நம்மளை வெறுக்கிறதுக்கு ஒரு அளவுக்குன்னா இப்படி வருது, வெறுத்துட்டாங்களே, அப்போ இந்த உலகத்தில் நம்மளும் இருக்கண்டாம் அப்படின்னு அதே ஒரே வாழை எடுத்து இவர் கழுத்தை வெட்டக்கு நிற்பார். அப்போ வந்து சிவபெருமான் தடுப்பார், சுந்தரா பொறு அப்படின்னுட்டு. அதனால் இவர் கலிகம்பரை கூப்பிடு அப்படிம்பார். அதனால் இவர் கூப்பிடுவார், எந்திரிச்சு வைப்பார். அப்போ பார்ப்பார் சுந்தரரும் ஒன்றே சிவபெருமானும் ஒன்றே அவருக்கு மாறி மாறி காட்சி கொடுத்துட்டு அவருக்கு புரிய வச்சுட்டு சொல்லுவார், உங்களுக்கு என் மேலே இவ்வளோ வருத்தம் என்னென்னா நான் யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கல, ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமி சிவபெருமானை மட்டும்தான் நான் தோழராக நினச்சி நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். எனக்கு எது வேணும்னாலும் என் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அவர்கிட்ட வந்து சொல்லுவேன், அவர் வந்து எனக்கு அதை செஞ்சு தருவார். அதே மாதிரி கல்யாணம் 2 முடித்தாருங்கிறதுக்காக சத்தியத்தை மீறினாருங்கிறதுக்காக இவரை சும்மாவும் உடலை தோல் நோயெல்லாம் வரும், அவருக்கு தோல் நோய் வரும். அப்போது சிவபெருமான்கிட்ட கேட்பார், ஒரு குளத்தில் மூழ்கி அதுக்கு தப்புக்கெல்லாம் இவர் சாட்சியாக நிற்க மாட்டார். ஆனால் நீ சத்தியத்தை மீறி கல்யாணம் பண்ணதுனால கண்ணு தெரியாமலாம் போகும், அதுக்கப்புறம் தோல் நோய் வரும், அதுக்கப்புறம் ஊன்றுகோல்லாம் கொடுப்பார், அவருக்கு உடம்புல உள்ள இதெல்லாம் தாங்க முடியாமல் ஊன்றுகோல் கொடுப்பார், அதை கொண்டுட்டு போவார். பிறகு ஒரு குளத்தை காட்டுவார், அதில் முங்கி குளித்த பிறகு தோல் நோய் சரியாகும், கண்ணு தெரியாமல் போகும். அப்போது ஒரு பதிகம் பாடுவார், ஆலந்தான் உகந்தா முது செய்தானே அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுவார். அதுக்கு அப்போ இடது கண் வரும், இடது கண்ணை வச்சுக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் பழையபடியும் போவார். ஊன்றுகோல் வச்சு தான் தடவி எல்லா இடமும் அவர் தான் கண்டுபிடிச்சாரே நம்ம தெரியாது, கண்ணு தெரியாது அவங்களுக்கு இது ஊன்றுகோல் வச்சு போகிறதுக்கு. அதுக்கு பிறகு வலது கண்ணு கேட்டு மீடாடிமைக்கு அந்த பதிகத்தை படிப்பார். அந்த பதிகம் படித்து வலது கண்ணே வாங்கிட்டு ஆடுவார், பாடுவார், சந்தோஷத்தில் வந்து இருப்பார். இந்த மாதிரி வந்து அவருக்கு தண்டனையும் கொடுத்துருக்காரு. நீ அவர் தோழங்கிறதுக்காக அவர் சும்மா ஒன்றும் அப்படியே நீ எதுனாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, சாதாரண மனிதர் வந்து தப்பு பண்ணால் என்னென்ன தண்டனைலாம் உண்டுமோ அவ்வளவும் அவருக்கும் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து இறைபக்தி கடவுளை அப்படியே ரொம்ப அட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு எல்லாமே வந்து சுலபமாக நீங்கிடுச்சு. இப்படி வந்து அவருக்கு சரியான உடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு வேறு ஒவ்வொரு ஊராக போவார். அதுக்கப்புறம் அவினாசி வரார். அவினாசி வரும்போது வந்து தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் வந்து இந்த பூநூல் சடங்கு நடந்துகிட்டு இருக்கும் ரொம்ப மேலதாளத்தோடு.
அப்போ இன்னொரு இடத்துல பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த வீட்டில் நீங்கள் என்னம்மா ஏன் அழுதுங்கம்பாங்க. அப்போ 5 வயசில் பிள்ளை 2 பேரும் குளிக்க போனாங்க. இந்த என் பையனை வந்து முதல்ல விழுங்கிட்டு அந்த பையன் தப்பிச்சு வந்துட்டான். இன்றைக்கி அவன் இருந்தாக்கி நானும் இந்த சடங்கெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்படியே அப்படின்ட்டு எந்த குளத்தில் அப்படின்னுட்டு வாங்க அங்கே வந்து அபிராசியப்பரை வணங்கி வேண்டி அந்த குளத்துக்கு வந்து ஒரு பதிகம் பாடுவார். பதிகம் பாடும்போது ஒவ்வொரு பதிகங்கள் 4-5 பதிகங்கள் பாட்டினதோட குளத்தில் வந்து காஞ்சி கிடந்த குளத்தில் தண்ணி வரும். பிள்ளை தரச்சொல் முதலே பிள்ளை தரச்சொல்ன்ட்டு பதிகம் பாடுவாங்க. அந்த யமதர்மன் உயிரை கொடுத்துருவார். சிவபெருமான் உடலை கொடுத்துருவார். முதல்ல தண்ணி வரும், முதல்ல வாய்க்குலேருந்து இன்னும் 5 வயசில் போன பையன் இன்றைக்கி எத்தனை வயசில் அவருக்கு சொல்கிறாரோ அத்தனை வயசில் முதலையை மீட்டு அந்த பையனை மீட்டு கையில் கொடுப்பார். அந்த பதிகங்களை படிச்சுட்டு நிறைய 100 பாட்டு தான் இருக்குது. எல்லோரும் ஈஸியாக படிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பதிகங்களும் அற்புதங்களான பதிகமாக இருக்கும். எல்லோரும் படித்து பலன் அடைங்க. அப்போ இந்த இதையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வராரு. அப்போ வந்து ஒரு நேரம் சேரமான் பெருமானை இவங்களுக்கும் 2 பேரையும் சிவபெருமான் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க. ஏன்னா முன் ஜென்ம தொடர் சொல்லுவாங்கல்ல, இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து சேரமான் பெருமானை இவங்களையும் சந்திக்கிறதுக்காக சேரமான் பெருமான் என்ன பண்ணுவார், தினமும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போதெல்லாம் பாத சிலம்பொலி கேட்கும். இதில் திருவாசகத்தெல்லாம் பாத சிலம்பொலி காட்டிய பண்பும்னுட்டு ஒரு பதிகம் வரும். பாட்டில் வார்த்தைகள்லாம் வரும். அந்த பதிகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பாத சிலம்பொலி தினமும் கிடைக்கும் அவர் பூஜை பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி கிடைக்காது. அப்போ ஏன் என்ன தப்பு நடந்துட்ட பூஜையிலேயே அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் கிடைக்கலேன்ட்டு இவர் ஐயோ நம்ம பூஜையில் தப்பு பண்ணிட்டோமேன்னுட்டு இவர் வந்து முட்டிக்கு போவார். அப்போ வந்து இவர் சொல்வார், கொஞ்சம் போர், அங்கே சேரமான் வந்து சுந்தரமூர்த்தி வந்து என்னை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தானா அவர் பாட்டெல்லாம் நான் ரசித்து நான் மறந்துட்டேன். அதனால் வந்து உனக்கு தரிசனம் தர கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னுட்டு அப்போ சேரமான் பெருமானையும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. 2 பேரும் சந்தித்து நிறைய ஸ்தலத்துக்கு போவாங்க. அதுக்கு முந்தி பாணபத்திரர்னு ஒரு அடியார் இருப்பார். அவர் வந்து சிவபெருமானையே துதித்து பாடிட்டு இருப்பார். அப்போ சிவபெருமானுக்கு வந்து இவருடைய வறுமையை நீக்க ஒரு எனக்கு வழி செய்யுங்க அப்படின்னுட்டு நம்ம திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்போம். பாணபத்திரர் வந்து ஈசை தமிழ் நீ செய்த அந்த பாட்டை படிப்பார். அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு பாட்டு போட்டிக்காக கேட்பார். அப்புறம் நான் சிவபெருமானே வந்து பாட்டு பாடி அவர் அந்த நாட்டுக்குள்ளே மானத்தை காப்பாற்றுற மாதிரி சிவபெருமானே வருவார். அதுவும் நடந்திருக்கலாம். அந்த பாணபத்திரர் வந்து சிவபெருமான்கிட்ட வறுமையை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னுட்டு இவர் கேட்பார், கொஞ்சம் வசதியாக வாழ வைங்கன்னுட்டு. அதுக்கு வந்து சிவபெருமான் என்ன ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஓலையில் எழுதி இவர்கிட்ட கொடுப்பார். நீ போய் இதை வந்து சேரமான்கிட்ட கொடு, உனக்கு வந்து உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு. சிவபெருமான் எப்படி எழுதியிருப்பார்னா, அளவாகிய நான் சேரமானுக்கு எழுதுவது, இதை கொண்டு வருபவருக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புவாயாக, இவனும் உன்னை போல் என் மீது அன்பு கொண்டவன் அப்படின்னுட்டு சிவபெருமான் கையெழுத்து போட்டு அந்த ஓலையை கொடுத்து விட்ட உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்பா சிவபெருமானே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. சிவபெருமானை இவர் முதல்ல கனவுலேன்னு சொல்லுவார் இப்படி வருவார் அப்படின்னுட்டு. அதனால் அவருக்காக காத்திருந்து இவரால் தானே நம்மளுக்கு சிவபெருமான் தரிசனம் கிடச்சிருக்குன்ட்டு இவருக்கு தேவையானது இவரே கிடச்சாச்சா இனிமேல் என்ன எதுவுமே வேண்டாம் அப்படின்னுட்டு அந்த எல்லாம் வந்து இவருக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் கண்ணு கட்டுது ஏழவில் வயக்காடு எடுத்துக்கோங்க, யானை குதிரை வேலையாட்கள் தங்கம் பொண்ணு பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு யானை மேலே இவரை ஏற்றி அதனால் புடை சூழ அனுப்பி விட்டுருவார். இவர் அதுக்கு பிறகு இவர் நல்லா தொண்டு செஞ்சுக்கிட்டு நல்லா இருப்பார். அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேரமான் பெருமானை மீட் பண்ணுறதுக்காக இவர் போவார். அவங்க 2 பேரும் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களும் நிறைய கோயில்களுக்கு போவாங்க. அவங்க நிறைய இடத்துலலாம் இருந்து 2 பேரும் நிறைய பதிகங்கள்லாம் பாடுவாங்க. 2 பேரும் நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தோழனாகிடுவாங்க.
இவர் இல்லைன்னா இவர் இல்லைங்கிற அளவில் 2 பேரும் இருப்பாங்க. அப்போது ஒரு நேரம் என்ன பண்ணுது, சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறாரு, சரி இது இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, வந்து அங்கேருந்து இங்கே வந்தாச்சு, வந்து வாழ்ந்தாச்சு, போதுமே, இனிமே இதுக்கு மேலே எங்கே இருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது மனசில் நினச்சி கடவுள்கிட்ட போய் கேட்பார். அப்போது அதனால அவர் சரி இதோட போதும் அப்படின்னோடனே அவர் வந்து வெள்ளை யானை அனுப்பி விடுவார். இது வந்து சேரமான் பெருமானுக்கு வந்து தெரியுது, வெள்ளை யானையில் வந்து இவர் போகிற மாதிரி தெரியுது. தெரிஞ்ச உடனே எம்மாடி இவர் இல்லாத உலகத்தில் நம்ம இருக்க முடியாதே, நம்ம சிவபெருமா இவருக்கு முந்தி நம்ம போயிடணும் அப்படின்னுட்டு இங்கே கோயிலுக்கு வருவார். நொடித்தான் அந்த கோயிலுக்கு வருவார். வந்த உடனே எங்கே பார்த்தாக்கி இவருக்கு வெள்ளை யானை இதில் இருக்குது பூதகணங்களோட இவர் ரெடியாக மேலே போய்கிட்டு இருக்காரு. அதனால இவர் குதிரையில் வரவர் பார்ப்பார், இவருக்கு முந்தி நம்ம போயிடணும் அப்படின்னு குதிரை காதில் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே குதிரை வேகமாக பறந்து அவருக்கு முந்தி அங்கே போய் இருக்கும். அங்கே போய் நிற்கும். அங்கே போய் நிற்கின உடனே இவரை வரவேற்கிறதுக்காக நிற்பார், கைலாயத்தில் நிற்பார். அப்போது என்ன செய்வாங்க, இங்கே இவர் யானையில் வந்தவுடனே அங்கே பூதகணங்கள்லாம் இவருக்கு வழி விட்டுரும். அங்கே வாசல் திறக்க மாட்டாங்க. இவருக்கு வந்தோடனே இவரை திறந்துருவாங்க. இவர் வாசலில் இருப்பார். அப்போ அங்கே உள்ளே போய் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவாங்க, என்னுடைய தோழன் வந்திருக்காரு, அவரையும் உள்ளே ஏற்றுக்கிடுங்கன்ட்டு. அப்போ சிவபெருமான் வந்து சொல்லுவார், உனக்கு தான் நான் இன்னும் வானே சொல்லவே இல்லையா, அதுக்கு முந்தைய நீயா வந்த அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு சேரமான் சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லாத இதில் நான் இருக்கேன்டா, அவரை வரவேற்கக்காக இங்கே வந்துட்டேன், என்னையே நீங்கள் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னுட்டு அவங்க பதிகம் பாடுவாங்க. பதிகம் பாடி அதனால இது ஆனால் இவர் யானையில் வெள்ளை யானையில் போகிறதுக்கு முந்தி இவர் படிப்பார், தானனை முன்படை தானதரின் பொன்னடிக்கே நானன பாடலந்தே நானே பொருட்படுத்தேன். இந்த கதை சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் இது என்ன மெட்டு ஒழுங்காக வர மாட்டுக்கு 2வது படிக்கலாம். இந்த பதிகத்தை படித்து அவர் அங்கே போய் சேர்ந்துருவார். பிறகு இவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார் சிவபெருமான்கிட்ட, நீங்கள் இது வரைக்கும் எல்லாம் எனக்கு பண்ணியிருக்கீங்க, எனக்காக இவரையும் உள்ளே சேர்த்துக்கிடுங்க அப்படின்ன உடனே அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பதிகம் பாடி சிவபெருமான் கூட சேருவாங்க. சிவபெருமான் வந்து இவருக்கும் வந்து ஆசி வழங்கி என்னுடைய பூதகணங்களோட நீங்களும் சேர்ந்து இருங்க அப்படின்னுட்டு சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமான் எல்லாரும் அங்கே இருந்து நம்மளையும் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வாழ்த்தி வணங்கி அவங்களுடைய அருள் பெற்று அவங்களே மாதிரி நம்மளும் சிவன் தொண்டு பண்ணி நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாரும் இருக்க சிவபெருமான்கிட்ட வேண்டி, இதை சுந்தரமூர்த்தி நாயனார் கதை வந்து நிறையா இருக்குது, இதில் உள்ள பதிகங்களும் நிறையா இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் இதில் எனக்கு கிடைச்ச புக்கில் இவ்வளோ தான் எனக்கு கிடைச்சிது. ஆனால் விரிவுரைன்னு போனாக்கி நிறைய இருக்கும். ஒவ்வொரு பாட்டு அவர் வந்து இந்த ஆற்ற கடந்தெல்லாம் போகும்போதெல்லாம் இடம் விடுவாங்க. ஓலம் மூலம்ட்டுலாம் சொல்லுவாங்க, அது ஆற்ற கடந்து போகும்போது இடம் கொடுவும். இந்த மாதிரியெல்லாம் சின்ன 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 நிறைய வந்து அற்புதங்கள் நிறைஞ்சது தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கதை. அதாவது நம்மளை மாதிரி ஆசை பாசம் எல்லாமே வச்சு கோவம் கண்ணு தெரியாதுன்ன உடனே கோவம் வரும், நீர் மட்டும் நல்லா இருங்க அப்படின்னுட்டு அப்படியெல்லாம் கோவம்லாம் படுவார். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மற்ற நாயனாருக்கெல்லாம் வந்து அவங்க கொள்கையிலேருந்து பின்னடிக்காங்களான்னு சோதனை வைப்பார். ஆனால் இவருக்கு சோதனை கொடுக்கல, நீ உனக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுக்கோ, ஆனால் அந்த தப்புக்கு நான் கூட வர மாட்டேன், தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு. நம்ம ஞானசம்பந்த பெருமான் வந்து பதிகம் ஒரு பொண்ணு ஒரு ஆள் அந்த ஒரு செட்டியார் அவர் வந்து பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னுட்டு அந்த பொண்ணு 5 வயசில் பாம்பு கொத்தி இறந்து போயிடும். ஆனால் இவர் ஞானசம்பந்த பெருமான் வரத்தட்ட அந்த பொண்ணு அந்த அவங்களுக்குடைய அஸ்தியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஸ்தியை வச்சு அவருக்கு வந்தவுடனே அவர் எவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னுட்டு இவருக்கும் நம்ம பிள்ளைய வந்து இது இப்படி இறந்து போச்சு அப்படின்னுட்டு இவர் சொல்லி அழுதுகிட்டு வச்சுருப்பார்.
சுந்தரம நம்ம ஞானசம்பந்த பெருமான் வரும்போதுக்கு சொல்லுவார், ஐயா இந்த மாதிரி பிள்ளை இப்படி இதை ஆயிட்டு நீங்கள் தான் இந்த பிள்ளைக்கு உங்களுக்காக வளர்த்த பிள்ளைன்ட்டு அப்படி சொல்லும்போது, அப்போ வந்து மட்டிட்ட பொன்னம் காணல் அப்படின்னு மடமையிலேன்ட்டு அந்த ஒரு பாட்டு வந்து பதிகம் படிப்பார். அப்போ அந்த பிள்ளை சின்ன சின்னது அந்த குடத்துக்குள்ளே இருக்க அஸ்தி வந்து எலும்பு அந்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருசாகி பெரிய பொண்ணாக வந்து வரும். அது பானை வெடித்து அந்த பொண்ணு வெளியில் வரும். அந்த மாதிரி அற்புதம் வந்து இவர் பண்ணியிருப்பார். அன்றைக்கி நம்மளுக்கு இவங்களுக்கு வந்து அஸ்தியாவது இருந்தது, அது எலும்பு இதெல்லாம் வச்சு பாட்டு பிடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து அங்கே காஞ்ச குளத்துக்குள்ளால முதல்ல இல்லை, ஒழுங்கிட்டு நாங்கள் குளத்தை பார்த்தா காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கு பதிகம் பட தண்ணி வருது, வருது, வாய்க்கிலேருந்து பிள்ளையை கொண்டு தராரு. இவ்வளோ ஒரு அற்புதமான தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு. இதை பார்க்குறவங்க எப்போமாவது, எத்தனை பேர் பார்க்கீங்களோ தெரியாது, பார்க்குறவங்க நான் நல்லா சொல்லியிருக்கேனா அது எனக்கு தெரியலை, தப்புறதை நான் மன்னிச்சிக்கிட்டு இதையும் கேட்டு நம்மளுக்கு எல்லாரும் வந்து வாழ்க்கையை வந்து கிடைச்சதை கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய தேவாரம் அந்த சம்மந்தப்பட்டது, திருவாசகங்கள் சம்மந்தப்பட்டது, நம்ம நாயன்மார்கள் வரலாறெல்லாம் படித்து பயன்பெறுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.